அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நியூட்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனரா பேங்க் வந்து எல்லாருமே அனலைஸ் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் கனரா பேங்க் வந்து என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ லாங் டேர்ம் பண்ணலாமா, இல்லை ஷார்ட் டேர்ம் பண்ணலாமா, பை பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணலாமா, செல் பண்ணலாமா, ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஒன் பை ஒன் நம்ம வந்து தமிழ்லேயே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செக் பண்ணலாம் பார்த்துட்டு. ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒருத்தர் வந்து செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே வந்து என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல்னா பிக்னஸ்க்காக நம்ம வந்து என்னென்னா வீடியோஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணி நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம வீடியோஸ் என்ன பண்ணுங்கள், ஒன் பை ஒன் என்ன பண்ணுங்கள், கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கனரா பேங்க் நம்ம வந்து என்ன பண்ணோம், மணிகண்டலில் போய் ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ட் வந்து நம்ம வந்து பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ கனரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லாஸ்ட் 2024 வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 128 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கு, போயிருக்குங்க வந்துட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட், நம்ம மார்க்கெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. அது வந்துட்டு அதாவது ரெடியூஸ் ஆகிட்டு லோட தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அரௌண்டு பார்த்தீங்கன்னா 78 ரூபா 80 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து என்ன பண்ணி வந்துட்டு திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 3 to 4 மந்த் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு திருப்பி என்ன ஆகிடுச்சு, கனரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு போயிட்டே இருக்குது நமக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஓவரால் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓவரால் சார்ட் நம்ம வந்து எடுப்போம் நம்ம. ஸோ 2020 ஒரு கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டவுன் ஆகிருக்கு இடத்துல வந்துட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரூபாவில் இருந்துட்டு ஒரு 15 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் என்னாச்சு மார்க்கெட் வந்து வந்துருச்சு கனரா பேங்க். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸ் ரேலி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, நடந்திருக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஒரு கண்டினியூஸ் ரேலி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸ் ரேலி இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன இருக்குது, இது வரைக்கும் என்ன பண்ணி ஏறி இருக்குது. அப்பப்போ வந்து என்னென்னா ஒரு சின்ன சின்ன ஒரு கன்சாலிடேஷன், சின்ன சின்ன வந்து என்னென்னா ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் அந்த மாதிரி வந்து என்ன நடந்திருக்கு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ரேலி. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸ் ரேலி வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் ஒரு 6 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 2024 6 மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் வந்து குளோபல் மார்க்கெட் ப்ளஸ் எல்லா மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் இருந்ததுனால டவுன்ஃபால் வந்துட்டு திருப்பி ஒரு 3 to 4 மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 115 ரூபா 108 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து என்னென்னா மார்க்கெட் வந்து இப்போ வந்து நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ திருப்பி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேஸ் அப்படின்னா திருப்பி வந்து ஒரு சின்ன ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்குது நமக்கு வந்துட்டு, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது நமக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா இல்லை ஒரு 95 ரூபா வந்து என்னென்னா இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு திருப்பி என்ன பண்ணணும், இப்படி மேலே ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இல்லை நமக்கு வந்து என்னன்னா 80 ருபீஸ்க்கு மேலே கீழே வந்து என்னென்னா கட் பண்ணி போயிட்டு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில் வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இது ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். ஸோ நான் வந்து என்னென்னா மணி கண்ட்ரோல் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ரெஃபர் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் கனரா பேங்க் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 108 ரூபா 22 பைசா அப்படி வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ 52 வீக் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 78 ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் 122 ரூபா 85 பைசா வரைக்கும் ஹை வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ மணி கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் என்னென்னா பாசிட்டிவில் தான் இருக்குது, ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்குது. நியர் 52 வீக் ஹையில் இருக்குது. இபிஎஸ் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. க்ரோத் நெட் ப்ராஃபிட் வித் இன்க்ரீசிங் மார்ஜின் வந்து நல்லா இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வித் ஹை லாங் டர்ம் டிவிடெண்ட் ஈல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இன்க்ரீசிங் ப்ராஃபிட் எவ்ரி குவார்ட்டர் ஃபார் பாஸ்ட் 4 குவார்ட்டராக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஜீரோ ப்ரொமோட்டர் ஃப்ளட்ஜ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டிக்ரீஸ்டு த ஷேர் ஹோல்டிங் லாஸ்ட் குவார்ட்டர். எஃப்ஐஐயும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வீக்னஸாக வந்து பார்க்குறாங்க நம்ம. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓசிஇஸ் வந்து நல்லா இருக்குது. பிஇ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்டார் பேஸில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து நல்லா இருக்குது. ஸோ ஸ்டாக் வித் லோ பிஇ லெஸ் தென் 10 வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பர் ஏர்னிங் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் குட். அபோவ் 200 டிஎம்ஏலையும் அபோவ் 50 டிஎம்ஏலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து த்ரெட்டுன்னு சொன்னால் 20 டிஎம்ஏல இருக்குது. பட் இது ஏன்னா டியூ டு இந்த மார்க்கெட் சின்ன கரெக்ஷனால வந்து இந்த மாதிரி இருக்குது. பட் அது திருப்பி வந்து ஃபியூச்சரில் வந்து இப்போ ரெக்கவர் ஆகிடும் நமக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்னன்னா 98,162 கோடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல். ஸோ இதுவுமே வந்து ஒரு டீசெண்டான வந்து மார்க்கெட் கேபிட்டல் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 52 வீக் ஐ லோ வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ ஃபேஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா இருக்குது. 2 ரூபான்னு வந்து
பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு பாருங்கள் 3.70. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து என்னன்னா அந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்ட் 3 to 4% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு வந்து டிவிடெண்ட் ஈல்டாகவே நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. புக் வேல்யூ பர் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 113.02. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் நமக்கு ஸ்டாக் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 108 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. புக் வேல்யூ ப்ளஸ் ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என்னன்னா ஈக்குவலாக தான் இருக்குது நமக்கு வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ ஆல் டைம் பாருங்கள் 164.23 வரைக்கும் போயிருக்கு ஆல் டைம் ஹை வந்துட்டு. ஸோ டிடிஎம்பி வந்து பார்த்திங்கன்னா 5.60 அது இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பிபி ரேஷியோ வந்து 0.96 இதுவுமே வந்து என்னன்னா பெட்டராக இருக்குது. செக்டார் பிஇ பார்த்திங்கன்னா 8.67. ஓகேங்களா. ஸோ செக்டார் பிஇயோட டிடிஎம்பி வந்து என்னன்னா ரெடியூஸில் தான் இருக்குது நமக்கு வந்துட்டு. ஸோ நம்ம சார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் பார்த்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ வந்து என்னென்னா பேட்ரஸ் ஸ்கோர் அப்படின்றத ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க கூகுளில் போட்டு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பேட்ரஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வரைக்கும் ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 1 to 9 வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ 9 கொடுத்தீங்கன்னா ரொம்ப டாப் லெவலில் இருக்குது. 8 வந்து பார்த்தீங்கன்னா 8, 7 அப்படின்னு இருக்குது என்னன்னா நிறைய ஸ்பெக் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ மணி கண்ட்ரோலில் பேட்ரஸ் ஸ்கோர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து வீக் ஃபினான்ஷியல் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுக்கோம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரிமைன்ஸ் அன்சேஞ்சு. ப்ரொமோட்டர்ஸ் வந்து என்னன்னா சேம் அதே தான் வந்து கிட்டத்தட்ட 62% வந்து வச்சுருக்காங்க. எஃப்ஐஐ மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் த்ரெட்லேயே நம்ம வந்து பார்த்தோம். அதேமாதிரி இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீசிங் ஹோல்டிங் ஃப்ரம் 22.83 22.40 வந்து மார்ச் குவார்ட்டரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 வீக் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம வந்து என்ன பண்ணோம் 3 மந்த் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் 3 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா 28% 29% என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது. 1 இயரில் பார்த்திங்கன்னா 1 இயருக்கு வந்துட்டு நான் இன்னும் வந்து லோவில் தான் இருக்குது. அரௌண்ட் பார்த்திங்கன்னா 11% வந்துட்டு டவுனில் தான் இருக்குது. 3 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 200% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அரௌண்ட் பார்த்திங்கன்னா 2 மடங்கு வந்து மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ்மே வந்துட்டு கனரா பேங்க்கில் வந்துட்டு அது என்னென்னா 0 மினிமம் பேலன்ஸ் வந்துட்டு இது முன்னாடி வந்து என்னென்னா மற்ற பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பேலன்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பெனால்ட்டி போடுவாங்க, ஃபைன் போட்டே இருப்பாங்க. பட் கனரா பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 0 மினிமம் பேலன்ஸ் நீங்கள் இதுக்கப்புறம் வந்து என்னென்னா மினிமம் பேலன்ஸ் வைக்கலனாலுமே வந்து 0 வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த விதமான பெனால்ட்டி அது மாதிரி வந்து எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போர்டு மீட்டிங் டிவிடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். நம்ம ஸோ டிவிடெண்ட்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா 2017, 22, 23, 24, 25 ஸோ 2000 லாஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க டிவிடெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா. 22 இருந்துட்டு 6 ரூபா, 12 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 to 4% வந்து நமக்கு டீசெண்டாக வந்து என்ன பண்ணுறாங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஸ்பிட் வந்து பார்த்திங்கன்னா 2024 லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபான்றதை பார்த்திங்கன்னா 2 ரூபா என்ன பண்ணியிருக்காங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 5 ஷேராக உங்களுக்கு என்ன இருக்கும் மாறி இருக்கும். அதேமாதிரி ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 5ஆல் டிவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. 2024 மேலே லாஸ்ட் இயர் வந்து பண்ணியிருக்காங்க. 1 இயர் ஆகுது வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ ரைட்ஸ் இஷ்யூ பார்த்திங்கன்னா 2017 தான் நம்ம வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ப்ரைஸ் ஒரு 100 ரூபா ரேஞ்சில் இருக்குது. பிஇ ரேஷியோவும் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது. ப்ரைஸ் பர் புக் வேல்யூ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது. ப்ளஸ் டிவிடெண்ட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4% வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது நமக்கு வந்துட்டு. ஸோ ரெவன்யூ வந்து பாருங்கள் நம்ம வந்து என்னென்னா ஆனுவலியில் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரெவன்யூ லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் தான் இருக்குது. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகவே இல்லை. ஸோ நெட் ப்ராஃபிட்டும் அப்படி பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி சூப்பர். 2700 கோடி, 5700 கோடி, 10,000, 14,000, 17,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட்டும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏறிட்டு இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு சார்ட்டில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏறிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் 2024 செகண்ட் ஹாஃப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுன்ஃபால் இருக்கும். ஸோ அதனால் ஏர்னிங்ஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு ஷேருக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து அந்தளவுக்கு கொடுக்கல அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்லைட்லி நெகட்டிவாக இருக்குது நமக்கு வந்துட்டு. ஸோ புக் வேல்யூ பர் ஷேரும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏறிட்டு தான் இருக்குது நமக்கு வந்துட்டு. ஸோ நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆக்சுவலாக புக் வேல்யூ பர் ஷேர் வந்து நான் அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஏன்னா மார்க்கெட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகலைன்றது என்னுடைய கணிப்பு. ஜஸ்ட் நம்ம இன்னொரு தடவை வந்து நம்ம செக் பண்ணணும் வந்துட்டு. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ROI வந்துட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 15க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு மீனிங். ஸோ இங்கே
இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 18.40 இப்போ 17.72. ஸோ நல்ல ஸ்டேஜில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்ஐஎம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2.24 வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ ஷேர் ஹோல்டிங் வருவோம். ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஷேர் ஹோல்டிங் பாருங்கள், கிட்டத்தட்ட 62.93 93% வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஃப்ளெட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்க வந்து ஃப்ளெட்ஜ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. ஸோ எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% இருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 11% இருக்காங்க. பப்ளிக் நம்ம ரீட்டெயிலர் மாதிரி பார்த்தீங்கன்னா 13% இருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எஃப்ஐஐயில் ஒரு சின்ன வந்து என்னென்னா ஸ்லைட்லி நெகட்டிவ். எஃப்ஐஐ வந்து கண்டினியூஸாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஸ்டேக் வந்து என்ன பண்ணுறாங்க, குறைச்சிக்கிட்டே வராங்க. டிஐ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேக் வந்து என்னென்னா ஸ்லைட்லி வந்து என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. அவங்க ரீட்டெயிலருமே வந்து என்னென்னா இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்காங்க இந்த ஷேர்ஸில் வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ கனரா பேங்க், எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா ஜஸ்ட் பியர்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் கேபிட்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா டீசென்டான மார்க்கெட் கேபிட்டல். எல்லா கம்பெனிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து 1 lakh crore நியர்பை இருக்குன்னும் போது நமக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வந்து இல்லை வந்துட்டு. ஸோ பிஇ ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா டிடிஎம்பி போய்ட்டு கனரா பேங்க் நல்லாவே இருக்குது. ப்ரைஸ் பை புக் வேல்யூம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாருங்கள் 17.72 ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது மற்றது எல்லாமே செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகேங்களா. ஸோ மணி கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 78/100 அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம அனலைஸ் பண்ணி சார்ட் அனலைஸ் பண்ணோம். பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் எப்படி தராங்க, போனஸ் வந்து ஸ்பிளிட் எப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நெட் ப்ராஃபிட் எப்படி நடந்திருக்கு, ரெவென்யூ எப்படி இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து என்னென்னா ஆல்மோஸ்ட் ஸ்லைட்லி எல்லாமே பாசிட்டிவ் இருக்குது. ஸோ என்ன தமிழ் நிஃப்டி ஜோன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நீங்கள் எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது போது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோவில் இது ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்டாக் தான் நீங்கள் வச்சுருக்குமா தவிர நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபுல் அமௌண்ட்டுமே போடக்கூடாது எப்பயுமே போயிட்டு வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ அதனால் ஜஸ்ட் இது வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வந்து நீங்கள் கனரா பேங்க் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கனரா பேங்க் எப்படி இருக்குன்றதை டிசைட் பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து கனரா பேங்க்குக்கு வந்து கொடுக்குற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நிஃப்டி ஜோன் வந்துட்டு 85/100 அப்படின்ற ரேஞ்சில் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ நம்ம இன்னொரு ஸ்டாக் அனலைசிஸில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். நன்றி நண்பர்களே.